இன்றைக்கு நான் ஒரு வேத வசனத்தை நாம் வாசித்து சில நிமிஷம் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து கடந்து போவோம். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தின் 15வது வசனத்தை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தின் 15வது வசனம். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின இந்த நிருபத்திலே நாம் பார்க்கும்போது, நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதைப்படு என்று சொல்லுகிறார். ஜாக்கிரதையாயிரு, ஜாக்கிரதையாயிரு. அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் பார்க்கும்போது பவுல் தீமோத்தேயுக்கு நிருபம் எழுதும் போதே விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயு என்று சொல்லிதான் எழுதுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தீமோத்தேயு, தீத்து போன்றவர்கள் பவுலுடைய பார்வையில் அவர்கள் உத்தமர்கள், உத்தம குமாரர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய பார்வையில் உத்தமர்களா இருந்தாலும் அவர் தீமோத்தேயுக்கு சொல்லும் போது சொல்லுகிறார், நீ உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. எனக்கு பார்வைக்கு ஒருவேளை நீ உத்தமனா இருக்கலாம், நீ எனக்கு உத்தமன்தான், உத்தம பிள்ளைதான். ஆனா தேவனுக்கு முன்பாக நீ உன்னை உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு என்று சொல்லுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தை நீங்கள் அதிகமாக தியானித்து பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் மனுஷனுக்கு முன்பாக ஒருவேளை நல்லவன் போல காணப்படலாம், அல்லது நம்மை நடத்துகிற ஊழியக்காரர்களுக்கு முன்பாக உத்தமர்களாக காணப்படலாம். ஆனா தேவனுக்கு முன்பாக நான் உத்தமனா இருக்கிறேனா என்பதை அதிகமாய் சிந்திக்க வேண்டியது அவசியம். இந்த கடைசி நாட்கள்ல அன்பான தேவ பிள்ளைகளை, எந்த மனுஷனுக்கு முன்பாகவும் நாம உத்தமர்களாய் நடந்ததுனாலே பரலோகத்துக்கு போக முடியாது. தேவனுக்கு முன்பாக யார் உத்தமர்களாய் இருக்கிறார்களோ அவர்கள் மாத்திரம்தான் பரலோகத்துக்கு போக முடியும். ஆகினால நம்முடைய வாழ்க்கையை அதிகமாய் சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவனுக்கு முன்பாக உன்னை உத்தமனாய் நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. அப்ப நம்ம வாழ்க்கையை நன்றாய் சிந்திக்க வேண்டும். தேவனுக்கு முன்பாக நான் உத்தமனாய் இருக்கிறேனா? நம்முடைய மனசாட்சி சொல்ல வேண்டும், நான் தேவனுக்கு முன்பாக இந்த காரியத்துல குற்றமற்றவன். என் மனசாட்சியின்படி நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு முன்பாக உத்தமன் என்று சொல்ல வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனுக்கு முன்பாக பாருங்க, ஈசாய்க்கு 8 பிள்ளைகள் உண்டு. ஈசாய் 8 பிள்ளைகள் உண்டு. ஆனா 8 பிள்ளைகளையும் பார்க்கும்போது அந்த கடைசி மகனாகிய அந்த தாவீதை மாத்திரம் கர்த்தர் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி தெரிந்து கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, நீங்க அங்க சிந்திக்கும் போது எல்லாரையும் ஆண்டவர் பார்க்கிறார். ஆனா அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக காணப்பட்டது அந்த 8 பேர்ல அந்த தாவீது மாத்திரம். அன்பான தேவ பிள்ளைகள், இது போல நம்ம எல்லாரும் நல்லவர்கள் போல இருந்தாலும் கர்த்தருடைய பார்வையில யார் நல்லவர்கள், உத்தமர்கள் என்பதுதான் மிக முக்கியமான காரியம். அங்கே பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளை, பவுல் தீமோத்தேயு இடத்துல சொல்லுகிறார், நீ எனக்கு உத்தம குமாரன், எனக்கு உத்தமன் என்று சொன்னாலும் நீ தேவனுக்கு முன்பாக உன்னை உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு என்று சொல்லுகிறார். தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. பாருங்க, கர்த்தர் மனுஷன் பார்க்கிறபடி நம்முடைய வெளி தோற்றத்தை பார்த்து அவர் முடிவு தீர்மானிக்கிறவர் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீதை அன்றைக்கு தாவீதுடைய 8 பிள்ளைகளையும் கொண்டு அங்கே நிறுத்தும் போது, அந்த சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு முன்னாக நிறுத்தும் போது சாமுவேல் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், இவனுடைய சரீரத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் இவனுடைய முகத்தையும் நீ பார்க்க வேண்டாம், நான் இவர்களை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். நம்முடைய ஆண்டவர், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் வெளி தோற்றத்தை பார்த்து தீர்ப்பு செய்கிறவர் அல்ல, நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்விதமாய் அவனுடைய இருதயத்தை பார்த்துதான் தாவீதை என்ற இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க நாம் பார்க்கும் போது பவுல் சொல்லுகிறார், தீமோத்தேயுவே, நீ என்னுடைய பார்வையில உத்தமன் தான், ஆனா தேவனுடைய பார்வையிலாக்கும் நீ உத்தமனாய் இருக்க வேண்டும்.
தேவனுடைய பார்வையில உத்தமனா இருக்க வேண்டும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பல நேரங்களில் மனுஷர்களுக்கு முன்பாக அல்லது நம்ம நடத்துகிற ஊழியர்களுக்கு முன்பாக உத்தமர்களாய் நடந்து வாழ்ந்து விட்டால் பரலோகத்து போய்விடலாம் என்று நம்ம ஒரு நாளும் நினைக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் தெரிந்திருக்க வேண்டும், என் கர்த்தருக்கு முன்பாக நான் உத்தமனா இருக்கணும். கர்த்தருக்கு முன்பாக ஆண்டவர் நம்மை குறித்து உத்தமன் என்று கர்த்தர் சொல்ல வேண்டும். அங்கே 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தின் 18வது வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 10:18. தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். இந்த வசனத்தில் நாம் பார்க்கும்போது தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் என்று சொல்லி இருக்கிறது. அப்படியானால் கர்த்தர் நம்மை குறித்து ஒவ்வொருவரை குறித்தும் புகழ்ந்து அவர் நம்மை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்க வேண்டும். நீ உத்தமன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சூலமத்தியாளை பற்றி அங்கே உன்னத பாட்டிலே படிக்கும் போது சொல்லுகிறார், என் உத்தமியோ ஒருத்தியே, ஒருத்தியே, நீ உத்தமி, என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே என்று சொல்லுகிறார். அங்கே பார்க்கும்போது எவ்வளவு ஜனங்கள் இருக்கலாம், ஆனால் அவருடைய பார்வையில உத்தமி என்று சொல்லுகிறவள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே ஒருத்தி என்று சொல்லி இருக்கிறது ஒரு கூட்டத்தை குறிக்கிறது, ஒரு சபையை குறிக்கிறது. அன்பான தேவ உத்தமமான ஜனத்தை கர்த்தர் தமக்கு முன்பாக நிறுத்தி கொள்ளும்படியாக தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், இன்றைக்கு சபைகளை ஸ்தாபித்து ஊழியங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். எங்கெங்கே ஊழியங்கள் நடந்தாலும், எங்கே சபைகள் நடந்து கொண்டிருந்தாலும், தேசம் முழுவதும் சபைகள் எழும்பி தேவ பிள்ளைகள் ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களா இருந்தாலும், ஆண்டவர் விரும்புகிறது உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக, உத்தமமான ஒரு கூட்டத்தை கர்த்தருக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தும்படியாக. இதை நீங்கள் எப்பொழுதும் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. நீ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷனுக்கு முன்பாக நீ உத்தமனாய் விளங்கலாம், ஆனா தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் இருக்கிறாயா? இங்க பார்க்கும்போது தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனால் புகழப்படுகிறவனே உத்தமன் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்புகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவகிரீடத்தை பெறுவான். இங்கே நாம் வாசிக்கிறோம், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். உத்தமன் என்று விளங்குவதுன பிறகுதான். இப்ப பலருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது சில நேரத்தில் பலவிதமான சோதனைகள் ஓயாமல் என் வாழ்க்கையில எல்லா சோதனையின் மேல சோதனை என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். இந்த சோதனைகள் எல்லாம் எதற்கென்று சொன்னால் உன்னை உத்தமனாக விளங்க பண்ணுவதற்காகத்தான், வேற ஒன்றுக்கும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோதனை என்று சொல்லுகிறது உன்னை உத்தமனாக விளங்க பண்ண. அவன் உத்தமன் என்று விளங்கின பின்புதான் தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த ஜீவ கிரீடத்தை அவன் பெறுவான். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, அப்ப சோதனை வருகிறதுன்னு சொல்லிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பல நேரத்தில் சோதனை சோதனை சோதனை, பாஸ்டர் ஜோம் பண்ணுங்க, சிஸ்டர் ஜோம் பண்ணுங்க, பிரதர் ஜோம் பண்ணுங்க என்று சொல்லி எல்லா இடத்திலும் ஜெபிக்க சொல்லுகிறோம். சோதனையின் மேல் எனக்கு சோதனையா இருக்கிறது, அவர்கள் ஜெபிப்பார்கள். ஆனா அதே நேரத்தில் நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவருக்கு முன்பாக உத்தமர்களாக கர்த்தர் உருவாக்குவதற்கு தான் சில வேளைகளில் கர்த்தர் நமக்கு சோதனைகளை அனுமதிக்கிறார். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாய் சிந்திக்க வேண்டும். பல இழப்புகள், பல நஷ்டங்கள், பல கஷ்டங்கள் உங்க வாழ்க்கையில வரும்போது அன்பான தேவ பிள்ளைகள் எதற்கு, ஏன் விதமாய் என்று சொன்னால் நீ உத்தமனாக மாற வேண்டும் என்பதற்காக, நீ ஆண்டவருடைய பார்வையில உத்தமனாக விளங்க வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் இப்படிப்பட்டதான காரியங்களை சில நேரத்தில் அனுமதிக்கிறார். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்புதான் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அந்த வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஹல்லேலூயா. அவன் அந்த ஜீவ கிரீடத்தை பெற வேண்டுமானால் அவன் முதலாவது உத்தமனாக விளங்க வேண்டும். ஹல்லேலூயா. மனுஷனுக்கு முன்பாக அல்ல, கர்த்தருக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக. ஹல்லேலூயா. அன்பான தேவ, ஆகினால் தான் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும் போது தேவனுக்கு முன்பாக உன்னை உத்தமனாக நிறுத்தும்படி
ஜாக்கிரதைப்படு, ஜாக்கிரதையாயிரு என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவ பிள்ளை, கர்த்தர் இன்றைக்கு நாம் உத்தமர்கள் போல இருந்தாலும் ஆண்டவர் ஒரு நாள் என்ன செய்வாராம்? அதை 1 கொரிந்தியர் 4:5 நாம் வாசிக்கிறோம். அவர் என்ன செய்வாராம்? மறைந்திருக்கிறவைகளை எல்லாம் வெளியரங்கமாக்குவாராம். மறைந்திருக்கிற பாவங்கள், மறைந்திருக்கிற காரியங்கள், நாம் மறைந்து செய்கிற நற்கிரியைகள் எல்லாம் வெளியரங்கமாகும். நாம் பாவம் செய்தாலும் அது வெளியாக்குவார், மறைந்திருந்து நற்கிரியை செய்தாலும் அதை வெளியரங்கமாக்குவார். ஒரு மனுஷன் மறைந்திருந்து யாருக்கும் தெரியாம ரகசிய பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நாம் மனுஷனுக்கு முன்பாக நல்லவன் போல நடித்து கொண்டிருக்கலாம். ஆனா அதே நேரத்தில் ஒரு மனுஷனுடைய பார்வையில் அவன் பொல்லாதவனா இருக்கலாம். அந்தரங்கத்தில் அவனுக்கு ஆண்டவரோடு அதிகமான தொடர்பு இருக்கலாம். ஆனா எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்வாராம்? ஒரு நாள் வெளியரங்கமாக்குவார். கர்த்தர் வாசிக்கலாம். ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி, அவர் இருளில் மறைந்திருக்கிறதை வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார், இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். அல்லேலூயா. தேவனால் புகழப்படுகிறவனே உத்தமன் என்று சொல்லி இருக்கிறது. இங்க நாம் பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, அவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருதயத்தில் மறைந்திருக்கிறது, மறைத்து வைத்திருக்கிறது ரகசிய பாவங்கள். அன்பான தேவ பிள்ளை, அதெல்லாம் ஒரு நாள் வெளியரங்கமாக்குவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறைந்திருந்து நற்கிரியைகள் செய்வது, மறைந்திருந்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்வது, மறைந்திருந்து கர்த்தரிடத்தில் அதிகமா ஜெபிப்பது. அன்பான தேவ பிள்ளை, யாருக்கும் தெரியாது. நம்ம ஆண்டவரோடு மறைந்திருந்து செய்கிற காரியங்களை எல்லாத்தையும் ஆண்டவர் வெளியே கொண்டு வரும்போது அன்றைக்கு தெரியும் யார் யாருக்கு. மனுஷன் இன்றைக்கு ஒருவேளை ஒருவனை பார்த்து, ஒரு ஜெபிக்கிற மனுஷனை பார்த்து அற்பமாய் பேசி இருக்கலாம். ஆனா அன்றைக்கு அவனுக்கு ஒரு புகழ்ச்சி உண்டாகும். மனுஷனுக்கு முன்பாக நல்லவன் போல நடித்து வாழ்ந்தவன் இருப்பான், அவன் அன்றைக்கு வெட்கப்படுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் வெளியரங்கமாக்கும் போது நமக்கு தெரியாது, இந்த மனுஷனா இப்படி என்று நாம் ஆச்சரியப்படுவோம், இந்த மனுஷனா இப்படி என்று யோசிப்போம். காரணம் என்னன்னா, வெளியே நமக்கு தெரியாது. கர்த்தருக்கு உள்ள இருக்கிறது நமக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் நம்ம வெளியே தான் பார்ப்போம். வெளி காரியங்களை பார்த்து, ஓ இவரை போல பரிசுத்தவான் உண்டா, இவரை போல ஒரு நல்ல மனுஷனை நான் எங்கேயுமே பார்த்தது இல்லையே அப்படி என்று ஆச்சரியப்படுவோம். ஆனால் கர்த்தர் ஒரு நாள் வெளியரங்கமாக்கும் போது இருதயத்தில் மறைந்திருக்கிற பல காரியங்களை ஆண்டவர் வெளியே திறந்து வைப்பார், எல்லாருக்கும் அறியக்கூடிய விதத்தில். அப்பொழுதுதான் நமக்கு தெரியும், அப்பொழுதுதான் அவனுக்கு புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். தேவனால் புகழ்ச்சி உண்டாகணும்னா அன்பான தேவ பிள்ளை, நம்முடைய அந்தரங்கம் தேவனுக்கு முன்பாக நேர்மையா இருக்கிறதா என்பதை குறித்து ஒவ்வொரு நாளும் நாம் சிந்திக்க வேண்டும், சிந்தித்து செயல்பட வேண்டும். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நிறுத்தி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் கர்த்தர் இன்றைக்கு நம்மிடத்தில் விரும்புகிற ஒரு காரியமா இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க பார்க்கும்போது அன்பான தேவ பிள்ளைகள், ஆண்டவர் சிலரை புகழ்ந்து சொல்லி இருக்கிறதை வேதம் முழுவதும் நீங்க பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் பலரை பற்றி ஆண்டவர் புகழ்ச்சியாய் அல்லது மேன்மையாய் அவர்களை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறதை நாம் வேதத்திலே படிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது நீங்க பார்த்தீங்கன்னா, நோவாவை குறித்து சொல்லும் போது அந்த காலத்துல வாழ்ந்த ஜனங்களுக்கு மத்தியிலே நோவாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சந்ததியிலே உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவோ ஜனங்கள் வாழுகிறார்கள், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் வாழ்கிற அந்த தேசத்தில், ஒருவேளை கோடிக்கணக்கான ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நாட்களிலே அவர் சொல்லுகிறார், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டு. இது கர்த்தர் கொடுக்க வேண்டிய ஒரு சாட்சி, கர்த்தரால் புகழப்பட வேண்டிய அனுபவம். இன்றைக்கு நம்மை பார்த்து ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்வாரா? யோசித்து பாருங்க. இந்த சந்ததியில் உன்னை நான் நீதிமானாக பரிசுத்தவானாக பார்க்கிறேன், நீ எனக்கு முன்பாக உத்தமன் என்று ஆண்டவர் சொல்ல முடியுமா? பார்த்திருமல்ல. அடுத்தபடியாக ஆபிரகாமை குறித்து நாம் பார்ப்போமானால், ஆபிரகாமை குறித்து சொல்லுகிறார், நீ எனக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்திருக்கிறேன். நீ எனக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்திருக்கிறேன். மோசேயை பற்றி சொல்லும் போது, மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன்.
அவர் சொல்வாரா? இன்றைக்கு நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்ல முடியுமா? நீ உண்மை உள்ளவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவ பிள்ளைகளை, நீங்க அவதமாக தேவ பிள்ளைகளை பார்க்கும் போது எத்தனையோ ஜனங்கள் வாழுகிறார்கள், எத்தனையோ ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் ஆண்டவருக்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் யார் ஓடிக்கொண்டிருந்தால் கர்த்தர் நம்முடைய ஊழியத்தை குறித்து, நம்முடைய வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் ஒரு சாட்சி, ஒரு புகழ்ச்சியான வார்த்தை சொல்லுவாரான அதை பார்க்கலும் மேன்மையானது வேறு ஒன்றுமே இல்லை, வேறு ஒன்றுமே இல்லை. அவர் கொடுக்கிற சாட்சி தான் முக்கியம். இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் கர்த்தர் முன்னத்தில் வாஞ்சிக்கணும், ஆண்டவரே நான் உமக்கு முன்பாக உத்தமனாய் விளங்க வேண்டும். மனுஷனுக்கு முன்பாக ஒருவேளை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நன்றாக ஜெபிக்கிறவனாய் காணப்படலாம், ஊழியம் செய்கிறவனாய் காணப்படலாம், அன்பான கொடுக்கிறவனாய் இருக்கலாம், பல காரியங்களை நாம் செய்கிறவளா இருக்கலாம். ஆனால் தேவன் பார்க்கிற விதத்துல ஆண்டவர் அன்பான தேவர்கள் பார்க்கும் போது நாம் அவருக்கு முன்பாக உத்தமர்களாய் விளங்குகிறோமா என்பதுதான் மிக முக்கியமான காரியம். அதே போல யோசுவா, காலேப் என்பவர்களை பற்றி ஆண்டவர் சொல்லும் போது, இவர்கள் என்னை உத்தமமாய் பின்பற்றி வந்தபடியினால் அவர்கள் போய் வந்த தேசத்தில் அவர்களை தான் நான் பிரவேசிக்க பண்ணுவேன், அவர்களுடைய பின் சந்ததி தான் அந்த தேசத்தை சுதந்தரிப்பார்கள், மீதி உள்ளவர்கள் என்னை உத்தமமாய் பின்பற்றாதபடியினால் இந்த வனாந்தரத்திலே அழிந்து போவார்கள் என்று சொன்னார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்க, கர்த்தர் எல்லா காலத்துல ஜனங்களை என்ன செய்யறார்? கவனித்து பார்க்கிறார். யார் என்னை உத்தமமாய் பின்பற்றுகிறார்கள், யார் கடமைக்காக பின்பற்றுகிறார்கள், யார் ஒரு மாய்மாலமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் கர்த்தர் நன்றாக கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, நமக்கு ஒரு மாய்மால ஜீவியம் வேண்டாம். நாம் வாழ்ந்தால் ஆண்டவருக்கு முன்பாக எப்படி இருக்கணும்? ஒரு உண்மையான, ஒரு உத்தமமான வாழ்க்கை வாழ வேண்டியது அவசியமா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல தாவீதை குறித்தும் கர்த்தர் சொல்லும் போது, தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன், அவன் எனக்கு சித்தமானதை எல்லாம் செய்வான் என்று அவனை குறித்து ஒரு சாட்சி கொடுத்தார். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இப்படி பலரை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுத்து கொண்டே வந்தார். அன்பான தேவர், புதிய ஏற்பாட்டின் காலத்தில் வரும்போது அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் பார்க்கும்போது, முதலாவது லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 47வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே, எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூர்வான் என்று சொல்லி அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். பாருங்க, இங்க ஒரு ஸ்திரீயை பற்றி ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். இவள் ஒரு பாவியான ஸ்திரீ. அன்பான தேவ பிள்ளைகளே, உலகத்துக்கே தெரியும், இயேசுவை விருந்துக்கு அழைத்த பரிசேனே சொல்லுகிறான், இவள் ஒரு பாவியாய் இருக்கிறாளே என்று அவன் சொல்லுகிறான். இயேசு இங்கே சொல்லுகிறார், இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் எல்லாரும் ஒருவேளை ஒரு காலத்துல பலவிதமான பாவத்துக்கு உட்பட்டவர்களாய் வாழ்ந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் அந்த பாவத்தை எப்போதும் சுட்டி காட்டுகிற தேவன் அல்ல, அந்த பாவத்தை மன்னிக்கிற தேவன். அதே நேரத்தில் அதற்கு பின்பு ஆண்டவரை எவ்வளவு நேசிக்கிறோம், எந்த அளவில் ஆண்டவரை நேசித்து ஆண்டவரை பின்பற்றுகிறோம் என்பதைத்தான் கர்த்தர் கவனிக்கிறார். அந்த விருந்துக்கு, இயேசுவை விருந்துக்கு அழைத்த பரிசேயன் சொல்லுகிறான், இவள் பாவியா இருக்கிறாளே அப்படி என்று சொல்லுகிறான். ஆனா இயேசு அவளை பற்றி சாட்சி கொடுக்கும் போது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. அன்பான தேவ பிள்ளைகள், எப்படி அன்பு கூர்ந்தாள்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவுக்கு பின்னாக வந்து, மெதுவா உள்ளே வந்து இயேசுவுக்கு பின்னாக நின்று அழுது கொண்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவருடைய பாதத்தை கண்ணீரினால் நனைத்து, அவளுடைய தலைமயிரினால் துடைத்து, அந்த பாதத்திலே பரிமள தைலத்தை பூசி, அந்த பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளை, அன்புக்கு அடையாளம், அவள் என்னை மிகவும் நேசித்தாள், மிகவும் அன்பு கூர்ந்தாள் என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு சொல்ல, இவள் எப்படி? கவனித்து பாருங்க. அவள் ஆண்டோடைய பாதத்துல கண்ணீரை ஊற்றுகிறாள், ஆண்டோடைய பாதத்துல தன்னை தலைமயிரினால் அந்த பாதத்தை துடைக்கிறாள், பாதத்திலே பரிமள தைலம் பூசுகிறாள், பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்து கொண்டிருக்கிறாள். அல்லேலூயா. பாதத்தை பிடித்துக் கொண்டாள். அதான் உண்மையான ஆண்டவரை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள். அன்பான தேவ பிள்ளைகள், என்ற நாட்கள் அதிகமாய் கர்த்தருடைய பாதத்தை பற்றி கொள்ள வேண்டும். ஆண்டுடைய பாதத்தில் இருக்க யார் கற்றுக்கொண்டார்களோ, ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்து ஆண்டவரோடு பேசிக்கொண்டிருக்க யார் கற்றுக்கொண்டார்களோ,
அவர்கள்தான் உண்மையாக ஆண்டவரை நேசிக்கிற தேவ பிள்ளைகள். இதை நீங்க மறந்து விடக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் ஆகினால் தான் அவள் ஒரு பாவிதான். ஒரு காலத்துல அவள் பாவியாய் வாழ்ந்தவள் தான். அவளுடைய பாவங்களை இயேசு பொழுது மன்னித்திருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, அவள் மிகவும் ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்தாள். உங்க வாழ்க்கையில எத்தனையோ பாவத்தை ஆண்டவர் மன்னித்தார் இல்லையா? ஒரு துன்மார்க்க வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம் தானே? அன்பான தேவ பிள்ளை, ஒவ்வொருடைய வாழ்க்கை சரித்திரத்தை சொன்னாலே வெளியே சொல்ல முடியாத அருவருப்பான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் தானே. ஆனால் கர்த்தர் நம்முடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து அவருடைய சொந்த பிள்ளையாய் மாற்றி இருக்கும் போது இன்றைக்கு அவரை நாம் எந்த அளவில் நேசிக்கிறோம், அவரிடத்துல எந்த அளவு அன்பு கூறுகிறோம் என்பதுதான் மிக முக்கியமான காரியம். அல்லேலூயா. ஆண்டவரை நேசிக்க வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகளை, ஆண்டவரை நேசிக்கிறவனுக்கு பாருங்க, ஒரு மனுஷனை அதிகமாய் நேசித்தா அதிகமான நேரம் என்ன செய்வான்? அவனிடத்துல பேசிக்கொண்டே இருப்பான். அல்லேலூயா. அவனை பாருங்க, நான் இதை அடிக்கடி சொல்லுகிற காரியம்தான். நேசிக்கிறவன், மிகவும் நேசிக்கிறவன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வருகிறான் என்று சொன்னாலே அன்பான தேவ பிள்ளைகளை 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே போய் ரயில்வே ஸ்டேஷன்ல காத்து இருப்போம். எதனால? அவன் நான் ரொம்ப பிரியமானவன், அவன் என் ஃப்ரெண்டு, அவன் நண்பன், வருகிறான் என்று சொன்னாலே நேரத்திலே போய் அவனுக்காக காத்திருப்போம். வீட்டில் அதற்கான ஆயத்தங்கள் நடந்து கொண்டே இருக்கும். எதனால? நேசிக்கிறதுனால. அன்பானது, அதே நேரத்தில் யாரோ வேற உனக்கு அதிகமா நேசிக்காது ஏதோ ஒரு பழக்கம் உள்ள ஒருவன் உங்க வீட்டுக்கு வருகிறான்னு சொன்னா வரட்டும், கொஞ்ச நேரம் வந்து இருக்கட்டும், அதுக்கு பிறகு நம்ம நிதானமா போகலாம், கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு வருவோம். இன்னைக்கு நம்ம நேசிக்கிறது நம்முடைய வாழ்க்கையில தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆராதனையில பங்கெடுக்கிற முறைகள், அன்பான தேவ பிள்ளைகளை, எந்த அளவுல ஆண்டவரை நேசித்து ஆண்டவருடைய பாதத்துல வந்து அமர்கிறோம், எவ்வளவு ஆசையோடு வருகிறோம். அல்லது தொடங்கட்டும், பாட்டு நடக்கட்டும், ஆராதனை நடக்கட்டும், அதற்கு பிறகு நம்ம வேலையெல்லாம் முடித்து விட்டு வந்து உட்காரலாம் அப்படி என்று நம்ம நினைத்தோமானால் உண்மையாய் நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிற ஒரு தேவ பிள்ளை அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனை நேசிக்கிறவர்கள், அன்பான தேவ பிள்ளை, ஆண்டவரிடத்துல பேச துடித்துக் கொண்டிருப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, எவ்வளவுதான் சொன்னாலும் அவருடைய நண்பர்களிடத்துல போன் பண்ண தொடங்கிட்டாங்கன்னா சில வேளையில பேசி முடியாது, முடிவே இருக்காது. பேசிக்கொண்டே இருப்பார்கள், பேசிக்கொண்டே மணிக்கூர் கணக்கில் பேசிக்கொண்டிருப்பார்கள். அன்பான தேவ பிள்ளை, அதே நேரத்தில் அவங்களுக்கு விருப்பம் இல்லாதவர்கள்னா என்ன செய்வார்கள்? 2 வார்த்தையை பேசிட்டு நிறுத்தி விடுவார்கள். நம்ம அப்படிதான், நம்முடைய ஜெபம் எல்லாம் 2 வார்த்தை கடமைக்காக சொல்லிட்டு நிறுத்திடுறோம், அவ்வளவுதானே. அதனால அதிலே தெரியும் நம்ம எந்த அளவில் ஆண்டவரை நேசிக்கிறோம், ஆண்டவரிடத்துல எவ்வளவு ஆண்டவரிடத்துல அன்பு கூறுகிறோம். இந்த ஸ்திரீ அப்படி அல்ல, இயேசுவின் பாதத்துல போய் கண்ணீரை ஊற்றினார். நம்ம கண்ணீரை எல்லாம் வேற எங்கேயோ ஊற்றுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புருஷன் ஏதோ கோபத்துல திட்டின உடனே போயிருந்தோம், அழுது 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 படுக்கையெல்லாம் தலகணி எல்லாம் கண்ணீரா நினைப்போம். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆனா அதே நேரத்துல ஆண்டோர் மேல உள்ள அன்புனால நிறைந்த ஆண்டோடைய பாதத்துல கொஞ்சம் கண்ணீரை ஊற்றி பாருங்க, ஆண்டோடைய பாதத்துல அழுது பாருங்க. சுயநல கண்ணீர் அல்ல, நம்முடைய சுயநலத்துக்காக கண்ணீர் வடிக்கிறது இல்ல, ஆண்டோடைய அன்பு நமக்குள்ளே பொங்கி ஆண்டோடைய பாதத்துல நம்ம கண்ணீரை ஊற்ற கற்றுக்கொண்டோமானால் ஆண்டவர் சொல்லுவார், இவள் என்னை அதிகமாய் நேசிக்கிறாள், இவள் என்னை அதிகமாய் நேசிக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்கள் இந்த அனுபவத்தை நீங்கள் வாஞ்சிக்க வேணும். ஆண்டோடத்துல கண்ணீரை ஊற்றணும், ஆண்டோடைய பாதத்துல ஊற்ற வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டோடைய பாதத்தை ஆண்டவர் பரிமள தைலம் பூசினாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவள் பரிமள தைலத்தை கொண்டு அந்த ஆண்டோடைய பாதத்துல பூசி ஆண்டோடைய பாதத்தை ஓயாம முத்தம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த அனுபவத்தை கர்த்தருடைய பிள்ளைகள் அதிகமாக விரும்ப வேண்டும். ஆண்டோடைய பாதம் எனக்கு போதும். அன்பான தேவ பிள்ளை, இந்த உலகத்துல வேற எதுவும் நமக்கு வேண்டாம் என்று சொல்லி ஆண்டோடைய பாதத்தை பற்றி கொள்ளுகிற கர்த்தருடைய பிள்ளைகளா இருப்போமானால், அன்பான தேவ பிள்ளைகளை, கர்த்தர் நம்மை குறித்து புகழ்ந்து சொல்லுவார், புகழ்ந்து சொல்லுவார். தேவனால் வருகிற புகழ்ச்சி தான். தேவனால் புகழப்படுகிறவனே உத்தமன், மனுஷனால் புகழப்படுகிறவன் அல்ல, தன்னைத்தான் புகழுகிறவனும் அல்ல, மற்றவர்களால் புகழப்படுகிறவன் அல்ல, தேவனால் புகழப்படுகிறவனே உத்தமன். அல்லேலூயா. அவர் புகழ்ந்து சொல்லணும், இவள் என்னை அதிகமாய் நேசிக்கிறாள், அதிகமாய் நேசிக்கிறாள், என் பாதத்தையே ஓயாம முத்தம் செய்து கொண்டிருக்கிறாள், என் பாதத்தையே பிடித்து கொண்டிருக்கிறாள். இந்த அனுபவம் நமக்கு வேண்டாமா? யோசித்து பாருங்க. கர்த்தர் நம்மை குறித்து சொல்வாரானா எவ்வளவு எனக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்க, அன்னாளுக்கு ஒரு நாள் ஒரு வேதனை இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவள் தேவாலயத்துக்கு உள்ள போய் அவள் என்ன செய்தாலும் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணினாள் என்று சொல்லி இருக்கிறது. அன்னாள் தேவாலயத்தில் போய் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணினாள். அவளுடைய உதடு அசைந்து கொண்டிருந்தது, சத்தம் ஒன்றும் வெளியே வரல.
முணுமுணுத்து கொண்டே இருக்கிறாள் ஆண்டவருடைய பாதத்துல. அந்த ஊழியக்காரனாகிய ஏலிக்கு அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அன்பானவர்களே, அவன் சொல்லுகிறாள், நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ, என் இருதயத்தை அவருடைய பாதத்துல ஊற்றி விட்டேன் என்று சொல்லுகிறார். அவருடைய இருதயத்தை ஊற்றி, அன்பான தேவப்பிள்ளை, உடைத்து ஊற்றி ஆண்டவருடைய பாதத்துல இருந்து வெகு நேரம் அவள் என்ன செய்தாளாம்? விண்ணப்பம் பண்ணினாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆலயத்துல வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணினாள். இன்னைக்கு அந்த அனுபவம் நமக்கு இருக்குதா? யோசித்து பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெகு நேரம் விண்ணப்பம் பண்ண இந்த நேரத்துல கூட அன்பான தேவப்பிள்ளை, எத்தனை பேருடைய மனது அங்கிங்குமா ஓடிக்கொண்டிருக்கிற, எப்படா ஆராதனை முடியும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்ப பிரசங்கம் முடித்து என்னாத்துமாவே போடுவார், அதை செய்யலாம் இதை செய்யலாம், அங்க ஓடலாம் இங்க ஓடலாம் என்று சொல்லி மனதில் திட்டம் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அன்பான தேவ பிள்ளைகளே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் பார்க்கிறார், நீ என்ன எந்த அளவுல என்னை நீ நேசித்து இந்த நேரத்தில் இந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை மறைக்க முடியாது, யாருக்கும் தெரியும், மறைக்க முடியாது. உன்னுடைய இருதயத்தின் வாஞ்சை ஆண்டவர் அறிகிறார். நீ ஆண்டவரை எந்த வாஞ்சையோடு ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து கர்த்தருடைய வார்த்தையை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்பது ஆண்டவருக்கு தெரியும். கர்த்தருக்கு அவர் கொடுக்க வேண்டும் சாட்சி. இவன் என்னிடத்தில் மிகவும் அன்பு கூர்ந்தான், இவள் என்னிடத்தில் மிகவும் அன்பு கூறுகிறாள் என்று கர்த்தர் நம்மை குறித்து சாட்சி கொடுப்பாரானால் அந்த சாட்சி தான் மெய்யான சாட்சி. அல்லேலூயா. மாத்திரமல்ல அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். பாருங்க, மரியாளை குறித்து இயேசு இங்கே சாட்சியாய் மேன்மையாய் புகழ்ச்சியாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவையானது ஒன்று. இன்றைக்கு தேவையில்லாத அநேகம் இருக்கு, ஆனா தேவையானது ஒன்று என்று சொல்லுகிறார். அதை தான் நம்ம என்ன செய்ய மாட்டோம், செய்ய மாட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்ம தேவையானதை விட்டு அந்த ஒன்று தேவை என்று சொல்லுகிறார்கள், அதை விட்டு மீதி எல்லாத்தையும் செய்து கொண்டிருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகோதரிகள் காலையில சமையல் அறைக்கு போனாய், தூங்க போறது வரைக்கும் சமையல் அறையில வேலை முடியாது, அவ்வளவு வேலை. கர்த்தருக்கு செய்து கொண்டே இருப்பார்கள். கடைசியில் அவர்களுக்கே களைப்பு உண்டாகி முறுமுறுத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கோபத்தோட தான் வருவாங்க. இவ்வளவு நாங்கள் ஒவ்வொரு நாளும் நான் எவ்வளவு பாடுபடுகிறேன், எவ்வளவு கஷ்டப்படுகிறேன், எவ்வளவு வேதனை அனுபவிக்கிறேன், எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த குடும்பத்தை நடத்தி கொண்டு போகிறேன், யாருக்காயிலும் புரிகிறதா என்று சொல்லி அந்த மார்த்தாள் போய் இயேசுவிடத்துல முறுமுறுத்தது போல முறுமுறுப்பார்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனா இயேசு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அமைதியாய் சொல்லுகிறார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறாய். தேவையானது ஒன்று. அன்பானது தேவையான அந்த ஒன்றை அநேக நேரத்தில் நம்ம விட்டு விடுகிறோம். அந்த ஒன்று என்னவென்று சொன்னால், அந்த தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால். எப்படி? ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட, ஆண்டவரிடத்துல பேசுனா, ஆண்டவர் அவளோடு பேசுற, ரெண்டு ஆண்டவருக்கும் அந்த இயேசுவுக்கும் மரியாளுக்கும் ஒரு நல்ல உறவு. அன்பான தேவப்பிள்ளை, அதைத்தான் ஆண்டவர் என்ன சொன்னார், இயேசு என்ன சொன்னார், அதுதான் தேவையானது. இன்னைக்கு நம்ம அப்படி செய்கிறோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது தேவையில்லாதது என்று நம்ம நினைக்கிறோம். இயேசு சொல்கிறார் தேவையானது அதுதான். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளை, தேவையானது ஒன்று, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத அந்த நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்தில் எவ்வளவு நேரம் அமர்ந்து நீங்க பேசி வேதத்தை தியானித்து ஆண்டவரிடத்துல வார்த்தையை பெற்று அப்படி நம்ம எழுந்து வரும்போது அதை ஆண்டவர் பார்க்கிறார், நம்மை குறித்து சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மரியாள் தெரிந்து கொண்டாள். நீ அநேக காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டே இருக்கிறாய். கர்த்தருக்கு நாம் தேவையானது என்று சொல்லுகிறோம், நான் இதை செய்யாவிட்டா யார் செய்கிறது என்று சொல்லி நம்ம கேள்வி கேட்கிறோம். ஆனா ஆண்டவர் இயேசு சொல்லும் போது, நீ தேவையில்லாததுக்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய், ஆனா தேவையானதை விட்டு விட்டாய், முக்கியமானதை விட்டு விட்டாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் செய்கிறதப்ப முக்கியமானது அல்லவா? இல்லையா? அது முக்கியமானதுதான். ஆனா அதை பார்க்கல முக்கியமானது ஒன்று இருக்கிறது, அன்பான ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ உன் குடும்பத்துக்கு செய்கிற காரியத்திலே அந்த காரியங்கள் உலக பிரகாரமான மற்ற காரியங்கள் முக்கியமானது, அது நீ செய்துதான் ஆக வேண்டும்.
அதே நேரத்தில் தேவனுடைய பார்வையில முக்கியமானது எதுவென்று சொன்னால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவையானது எதுவென்று சொன்னால், ஆண்டவருடைய பாதத்தில் இருந்து ஆண்டவரோடு பேசிக் கொண்டிருப்பதும், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதும், ஆண்டவருடைய வசனத்தை தியானிப்பதும், அதுதான் மிக 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 முக்கியமான ஒன்று. ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகையினால்தான் ஆண்டவர் இயேசு விதமாய் சொல்லுகிறார், தேவையானது ஒன்று, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத அந்த நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, மாத்திரமல்ல, அடுத்தபடியாக நீங்கள் சிந்திக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இங்கே நாம் பார்க்கிறோம், மார்க்கு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்றெல்லாரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்பான தேவ பிள்ளைகளை, இங்க வாசிக்கும் போது அவளை குறித்து சொல்லுகிறார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏழை விதவை குறித்து இயேசு சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தேவாலயத்தில் காணிக்கப்பட்டுக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்க போடுகிறதை எல்லாம் பார்த்து கொண்டிருந்தாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம பார்க்கிறோமோ பார்க்கவில்லையோ, அன்பான தேவனுக்கு இயேசு காணிக்க போடுகிறதை, ஆண்டவருக்கு காணிக்க கொடுக்கிறதை அவர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. காணிக்கப்பட்டியிலே பணம் போடுகிறதை இயேசு பார்த்து கொண்டிருந்தார். அதிலே ஒரு ஸ்திரீ ஒரு 2 காசு தான் கொண்டு போட்டா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 காசு அந்த காணிக்கப்பட்டியில போட்டா. ஐஸ்வர்யவான்கள் எல்லாம் நிறைய போட்டார்கள், நிறைய போட்டார்கள். ஆனா அதை பற்றி பார்க்கல, அதையும் பார்த்தார். ஆனா இவர் ஆண்டவர் பார்க்கும்போது, அன்பான தேவப்பிள்ளை, எந்த சூழ்நிலையிலிருந்து, இவள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து ஆண்டவருக்கு அந்த 2 காசை கொடுத்தாள் என்பதை ஆண்டவர் கவனிக்கிறார். கவனித்து விட்டு சொல்லுகிறாள், எல்லாரை பார்க்கிலும் இந்த ஸ்திரீ அதிகமாய் போட்டாள். 2 காசு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 காசு தான் போட்டா. அந்த 2 காசை குறித்து ஆண்டவர் மேன்மையா சொன்னார், புகழ்ந்து சொன்னார். எல்லா ஐஸ்வர்யவான்களை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை போட்டது அதிகம் என்று சொன்ன காரணம் என்ன? அவர்களுக்கு இருந்ததுல, ஐஸ்வர்யத்துல அவர்களுக்கு இருந்ததுல ஏதோ ஒரு பங்கை கொண்டு போட்டார்கள், ஒரு பங்கை கொடுத்திருப்பார்கள். ஆனா இவளுக்கு ஜீவனத்துக்கு உள்ளதே அதுதான். அடுத்த நிமிஷம் சாப்பிடுறதுக்கு இருந்ததே அந்த 2 காசு தான், வேற இல்ல. அவளுக்கு இருந்ததை எல்லாவற்றையும் கொண்டு காணிக்கப்பட்டியல போட்டுட்டா. இதை ஆண்டவர் கவனித்தா. அவ சொல்லவா செய்தா ஆண்டவர்கிட்ட? அல்ல நம்மகிட்ட சொன்னாளா? யார்கிட்ட சொன்னாளா? எனக்கு அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு ஒண்ணுமே இல்லை, இருந்ததெல்லாம் கொண்டு காணிக்கப்பட்டியல போட்டுட்டேன் என்று சொல்லிட்டு அழுதுட்டா இருந்தா? ஒன்றும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவள் ரகசியமா ஆண்டவரை நேசித்து ஆண்டவருக்காக அப்படி கொண்டு அவள் போட்டதை ஆண்டவர் கவனித்தார். ஆண்டவர் கவனித்து விட்டுதான் சொல்லுகிறார், இந்த ஏழை விதவை எல்லாரை பார்க்கிலும் அதிகமாய் போட்டாள். அவளை குறித்து ஆண்டவர் எவ்வளவு புகழ்ந்தார். அன்பான தேவ பிள்ளை, இன்றைக்கும் அப்படிதான். தேவ பிள்ளைகள் ஆண்டவருக்கு கொடுக்கிறீர்கள். ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மனுஷன் எப்படி உங்களை புகழ வேண்டும் என்று நான் யாரையும் புகழ மாட்டேன். எவ்வளவு கொடுத்தாலும் நான் யாரையும் பற்றியும் தூக்கி அவர்களுக்கு ஒரு ஸ்தானம் கொடுத்து வைக்கிறது பழக்கம் எனக்கு இதுவரையிலும் இல்லை. அன்பான தேவ பிள்ளைகளை, எல்லாரும் எனக்கு ஒன்றுதான். கர்த்தர் கொடுக்காதவர்களும் இருக்கிறார்கள், கொஞ்சம் கொடுக்கிறவர்களும் இருக்கிறார்கள், அதிகம் கொடுக்கிறவர்களும் இருப்பார்கள். யார் கொடுத்தாலும் அவர்கள் கர்த்தருக்கு கொடுக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை கொடுத்ததுக்கு தக்கபடி அவர்கள் கொடுக்கிறார்கள். கர்த்தர் அவருடைய ஆசீர்வாதத்துக்கு தக்கபடி கொடுக்கிறார்கள். ஆனா இயேசு எல்லாவற்றையும் கவனித்து விட்டு அந்த ஏழை விதவையுடைய நிலைமையை ஆண்டவர் கவனித்தார். அவளுக்கு அடுத்த நிமிஷம் சாப்பாட்டுக்கே வேற இல்லையே, அடுத்தது அவளுக்கு ஜீவனம் பண்ண வேற ஒன்றுமே இல்லை, இருந்ததே அந்த 2 காசு தானே. அந்த 2 காசு கொண்டு காணிக்கப்பட்டியில போட்டு விட்டாலே. ஆச்சரியப்பட்டு இயேசு சொல்லுகிறார், இவள் எல்லாரை பார்க்கலாம், எல்லாரும் கொடுத்ததை பார்க்கலாம் அதிகமாய் கொடுத்தாள், போட்டாள் என்று சொல்லுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளை, இதே போலதான் நம்ம ஆண்டவருக்காக செய்கிற காரியத்தையும் கூட கர்த்தர் கவனிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்ல வேண்டும், அந்த காணிக்கையை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்க வேண்டும். ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் குறித்து கர்த்தரே சாட்சி கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்துல படிக்கிறோம், எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல நாம் படிக்கிறோம், ஆபேலும் காணிக்கை செலுத்தினான், காயினும் காணிக்கை செலுத்தினார். 2 பேரும் நல்லதா காணிக்கை செலுத்தினார்கள். ஆனால் ஆபேலையும் ஆபேலுடைய காணிக்கையும் குறித்து கர்த்தரே சாட்சி கொடுத்தார். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளை, நீங்க ஆண்டவருக்காக எதை கொடுத்தாலும், எதை செய்கிறீர்களோ ஆண்டவர் உங்களை குறித்து சாட்சி கொடுப்பார். கர்த்தருக்கு ஊழியக்காரங்க கண்டுக்க மாட்டாங்க, ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணி வாங்கிடுவாங்க. ஆனா சாட்சி கொடுக்க வேண்டியது அவர்.
அவருக்கு முன்பாக நீங்கள் எவ்வளவு உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள், உத்தமர்களாய் இருக்கிறீர்கள் என்பதுதான் கர்த்தருக்கு முன்பாக தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எல்லாத்தையும் பார்க்கிறார். அந்த 2 காசு போட்ட அந்த விதவை பார்த்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவள் சொல்ல, எல்லாரையும் பார்க்கிலும் இவள் அதிகமாய் போட்டாள். ஐஸ்வர்யவான்கள் எல்லாம் போட்டாங்களாம். ஐஸ்வர்யவான்கள் எல்லாம் போட்டா எப்படி போட்டிருப்பாங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெரிய பெரிய நோட்டு எல்லாம் எடுத்துக்கொண்டு போட்டிருப்பாங்க, எல்லாரும் போட்டிருப்பாங்க. அவளுக்கு வெறும் 2 காசு போட்டாளாம். இவளை குறித்து ஏன் மேன்மையாய் சொல்ல வேண்டாம்னா, அன்பான அவர்களுக்கு பெரிய நோட்டு, கர்த்தருக்கு 2000 ரூபாய் நோட்டு கொண்டு போட்டாலும் அது அவங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை, அது அவர்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. ஆனா இவளுக்கு அப்படி அல்ல. அடுத்த நிமிஷம் சாப்பிடணும்னா அந்த 2 காசு தான், இதையே போட்டுட்டா. ஆண்டவர் அவளை குறித்து மேன்மையாய் சொன்னார், புகழ்ந்து சொன்னார். அப்ப அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களை குறித்தும் உங்களுடைய காணிக்கைகளை குறித்தும் புகழ்ச்சியாய் சொல்ல வேண்டியது யார் என்று சொன்னால் நம்முடைய பரலோகத்தின் தேவன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நம்மை குறித்து, காணிக்கை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியக்காரங்க சாட்சி சொல்லுவாங்க, ஊழியக்காரங்க மெச்சுக்கொள்ளுவாங்க, ஊழியக்காரங்களுக்கு அதுக்காக வேண்டிய ஒரு ஸ்தானத்தை கொடுப்பாங்க. அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க, அதை எதிர்பார்க்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க கர்த்தருக்காக கொடுக்கிறதை கர்த்தர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். எவ்வளவு உண்மையா இருக்கிறீர்கள், எவ்வளவு உத்தமமா இருக்கிறீர்கள். ஆண்டவரே அவர்களை குறித்து, அவனுடைய காணிக்கை குறித்து சாட்சி கொடுப்பாரானால், அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரால் புகழப்படுகிறவனே உத்தமன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவ பிள்ளைகளை, பவுல் அதுதான் சொல்லுகிறார். நீ உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நிறுத்தும்படி ஜாக்கிரதைப்படு. கடைசியாக ஒரு வார்த்தையை கூட நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, லூக்கா சுவிசேஷத்தின் 18ஆம் அதிகாரத்திலே சில வசனங்களை நாம் படிக்கும் போது அங்கே ஒரு சம்பவத்தை நாம் படிக்கிறோம். அதுல கடைசி அந்த 14வது வசனத்தை படிக்கலாம். 18. அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இங்கே பார்க்கும்போது அன்பான தேவப்பிள்ளை, ஒரு சம்பவத்தை ஒரு ஓமையாக ஆண்டவர் இயேசு சொல்லிக் கொண்டு வருகிறார். தங்களை நீதிமான்கள் என்று எண்ணி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து ஆண்டவர் ஒரு ஓமையை சொன்னார் என்று ஆரம்பிக்கிறார். 2 பேர் தேவாலயத்தில் ஜெபம் பண்ண போனார்களாம். அங்கே ஒருவன் பெயர் பரிசேயன், ஒருவன் ஆயக்காரன். ஒரு ஆயக்காரனும் ஒரு பரிசேயனும் ஜெபம் பண்ண போனார்கள். அந்த பரிசேயன் நின்று, தேவனே நான், அவனுடைய ஜெபத்தை ஆரம்பிக்கும் போதே நான் என்று தான் தொடங்குகிறான். நான் யார் தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவப்பிள்ளை, பல நேரத்தில் நான் என்று சொல்லுகிற வார்த்தை தான் சிலருக்கு முந்தி நிற்பார்கள். நான் அதை செய்தேன், நான் அதை பண்ணினேன், நான் இதை பண்ணினேன், அப்படியெல்லாம் சொல்லுவார். அதே போலதான் இந்த பரிசேனும் அங்க நின்று, ஆண்டவரே நான் அநியாயக்காரர், பரிகாரர், விபச்சாரக்காரர், இந்த ஆயக்காரனை போலும் இல்லாததுக்காக ஸ்தோத்திரிக்கிறான். ஆயக்காரனையும் ஒரு குத்துகிறான். அந்த கூட்டத்தில் கர்த்தர் ஜெபம் பண்ணும் போதே ஆயக்காரனை தாக்கி பேசுகிறான், தாக்கி ஜெபம் பண்ணுகிறான். நான் யார் தெரியுமா? நான் வாரத்தில் 2 முறை உபவாசம் பண்ணுகிறவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் ஒழுங்கா தசமபாகம் கொடுக்கிறவன் என்று சொல்லி அங்கே ஒரு பெருமையா அவர் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சான். அவனுக்கு மனசுக்குள்ள இருந்ததை எல்லாம் கொட்டி ஜெபம் பண்ணான். பல வேளைகளில் அன்பான தேவ பிள்ளைகளை, நம்ம அப்படி ஜெபம் பண்ணா விட்டாலும் நம்ம மனசுக்குள்ள அப்படி ஒரு நான் என்று சொல்லுகிற எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும். சிலருடைய வாழ்க்கையில நான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் என்ன செய்கிறேன் தெரியுமா, நான் எதெல்லாம் பண்ணுகிறேன் தெரியுமா, நான் என்று சொல்லுகிற எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும். பரிசேனை போல நான் நின்று வாரத்தில் 2 முறை உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் கொடுக்கிறேன், ஒழுங்கா கொடுக்கிறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி மற்றவனையும் தாக்கி, அந்த அவனை போல இல்லை, இவனை போல இல்லை, நான் உத்தமன் என்று இவன் காட்டினான். ஆனா அந்த ஆயக்காரன் தூரத்துல நின்று மார்பிலை அடித்து கொண்டு, இயேசுவே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று சொன்னான். பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவனுடைய அந்த தாழ்மையை இயேசு பார்த்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான அவர் சொன்னார், அவன் இல்ல, யாரு? வாரத்துல 2 நாள் உபவாசித்த அவன் அல்ல, தசோபாத்தை ஒழுங்கா கொடுத்த அவன் அல்ல, இவன் தான் நீதிமான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன் குறைய ஒத்துக்கொண்டவன், தன் தவறை ஒத்துக்கொண்டவன், இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் திரும்பி போனான். காரணம் என்ன?
அன்பான தேவ பிள்ளை, தன்னைத்தான் தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படும். அவன் தாழ்த்தினான், ஆண்டவரே நான் பாவி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவ பிள்ளைகளே, அவன் அதற்கு மாறாக ஆண்டவன் அவன் எப்படி ஜெபம் பண்ணியிருக்க வேண்டும்? அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவன் எவ்விதமாய் ஜெபம் பண்ணியிருக்க வேண்டும்? எவ்விதமாய் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நான் விதமாய் கொடுப்பதற்கு நான் எம்மாத்திரம், நீர் கொடுக்கிறேன், நான் அதை வாங்கி உமக்கு கொடுக்கிறேன், நான் அவ்வளவுதானே, நான் எம்மாத்திரம், நான் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற எண்ணம் அவனுக்குள்ள வந்தது. ஆண்டவர் அவனை விட்டு இந்த பக்கம் வந்துட்டார். தூரத்துல நின்னான் பாத்தீங்களா, அந்த ஆயக்காரன் அவனுக்கு பக்கத்துல வந்து இவன் தான் நீதிமான் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளை, ஆண்டவர் தராமல், ஆண்டவர் நமக்கு சுகம் கொடுக்காமல், நமக்கு வருமானத்தை ஆண்டவர் தராமல் நம்ம ஆண்டவருக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. கர்த்தர் நான் என்று சொல்லுகிற வார்த்தை மட்டும் ஒரு நாளும் வர தாழ்மையோடு, ஆண்டவருக்காக எதை கொடுத்தாலும் தாழ்மையோடு நான் கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இவ்விதமாய் மனப்பூர்வமாய் கொடுக்கிறதற்கு நான் எம்மாத்திரம், என்ற ஜனங்கள் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. உம்முடைய கரத்துல வாங்குறேன், உமக்கு கொடுக்கிறேன், நீர் எனக்கு தருகிறீர், அதுல உமக்கு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. இதுவிட கொடுக்கிறதுக்கு நான் எந்த தகுதியும் உள்ளவன் அல்ல என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவ பிள்ளைகளே, இவ்வளவு மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். தாவீதும் சந்தோஷப்பட்டார் என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளை, இந்த வசனத்துல ஆண்டவர் எல்லாவற்றையும் கவனிக்கிறார். அப்போ ஒரு மனுஷன் நீதிமானை போல நடித்து காட்டுகிறான், பயங்கர ஜெப வீரனை போல காட்டுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா உபவாசிக்கிறது போல, அதிகமாய் ஜெபிக்கிறவனை போல, அதிகமாய் ஆண்டவருக்காய் கொடுக்கிறவனை போல ஒரு பரிசேன் வந்து நின்று ஒரு நீண்ட ஜெபத்தை பண்ணி மற்றவர்களை அற்பமாய் பேசுகிறான். ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் கவனிக்கிறார். மார்பிலே அடித்துக் கொண்டு தூரத்துல நின்றான் பாத்தீங்களா, பாவியாகிய என்மேல் கிருபையாய் இரும் என்று சொன்னானே, அவனை பார்த்து இயேசு சொன்னார், அவன் அல்ல, இவன் தான் நீதிமான். அல்லேலூயா. நீதிமானாக்கப்பட்டவனாய் திரும்பி போனான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்முடைய இயேசு எந்த பாவியின் நீதிமான் ஆக்குகிறவர் தான் அவர் தேவன். அவருடைய சமூகத்துல நம் தாழ்மையோடு வரணும், குறைவை ஒத்துக்கொண்டு வரணும். நம்ம பலவீனர்கள், நம்ம பெரிய திறமசாலிகள் அல்ல, நம்ம எதையும் கொண்டு வந்தவர்கள் அல்ல. இந்த உலகத்துல வரும்போது என்னெல்லாம் கட்டி கொண்டு வந்தோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு வரும்போது எதெல்லாம் கொண்டு வந்தோமா? கட்டி கொண்டு வந்தோமா? எதாகிலும் கொண்டு வந்தோமா? ஆனா ஒண்ணுமே இல்லை. ஒண்ணும் இல்லாத இருந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து இன்றைக்கு நம்ம எப்படி வைத்திருக்கிறார்? மேன்மையாய் வைத்திருக்கிறார், உயர்த்தி வைத்திருக்கிறார், கனப்படுத்தி வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுல இருந்துதான் நம்ம என்ன செய்கிறோம்? கர்த்தரிடத்திலிருந்து பெற்று கர்த்தருக்கு கொடுக்கிறேன். தாவீது சொன்னது போல, கர்த்தரிடத்திலிருந்து பெற்று கர்த்தருக்கு கொடுக்கிறேன். நான் இதற்கு எம்மாத்திரம், என் ஜனங்களை மாத்திரம் கொடுக்கிறதுக்கு என்னிடத்துல என்ன இருக்கு? அவனுக்கு நினைத்து திரும்பி பார்ப்பானால் அவன் சொல்லுவான், நான் ஆடுகளுக்கு பின்னாக போய் கொண்டிருந்தவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவன். இன்னைக்கு நான் ஒரு ராஜாவா இருந்து கொண்டிருக்கிறேன், தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிறேன். இதற்கு நான் தகுதியுள்ளவன் அல்ல. நான் தகுதி இல்லாத என்னை கர்த்தர் மேன்மையா வைத்திருக்கும் போது நான் எம்மாத்திரம், அந்த தாழ்மை தான் மிக முக்கியம். அன்பான தேவன், நான் இன்னைக்கு பலருடைய எண்ணங்கள் சிந்தனையில அந்த நான் என்று சொல்லுகிற எண்ணம் வந்தாலே ஆண்டவர் அவனை விட்டு கொஞ்சம் தூரமா விலகி போயிடுவார். அது வரவே கூடாது. தேவ பிள்ளைகளாகிய நமக்குள்ளே வரக்கூடாது. சில காரியங்கள் ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக சில சாட்சிகளை சொல்லலாம். அன்பான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் எங்களை இப்படி நடத்துகிறார், ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக சில காரியங்களை சொல்லுகிறோம். அதே நேரத்தில் ஆண்டவருக்குள்ள நம்ம மறைந்திருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை பல விதத்தில் நடத்துவார், பல ஆச்சரியமான வழியில நடத்துவார். நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை செய்வார். அப்போது அதை ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக சொல்ல வேண்டுமே தவிர ஒரு நாளும் நம்முடைய புகழ்ச்சிக்காகவோ, நம்மை ஜனங்கள் மெச்சிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவோ, மேன்மையா எண்ண வேண்டும் என்பதற்காக ஒரு நாளும் நம்ம சொல்லவே கூடாது. நான் என்று சொல்லுகிற எண்ணம் ஒரு நாளும் தேவ பிள்ளைகளுடைய உள்ளத்துல வரவே கூடாது. அதான் பரிசேயன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவருங்க அதை சொல்லும் போதே இயேசு சொல்லுகிறார், தங்களை நீதிமான்கள் என்று எண்ணி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அந்த வசனத்தை நீங்க படிக்கும் போதே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், சிலரை குறித்து என்று சொல்லுகிறார். மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து, தன்னை நீதிமான என்று எண்ணி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு ஓமையை சொன்னார். 2 மனுஷர்கள் ஜெபம் பண்ண எங்க போனார்களாம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவாலயத்துக்கு தான் 2 பேரும் தேவாலயத்துக்கு தான் போகிறார்கள்.
ஒரு 2 பேரும் தேவாலயத்துக்கு தான் போகிறார், தேவாலயத்தில் தான் ஆராதிக்கிறார்கள், தேவாலயத்தில் தான் பாட்டு பாடுகிறார்கள், தேவாலயத்தில் தான் சாட்சி சொல்லுகிறார்கள். அன்பான தேவர்கள், அதே நேரத்தில் ஒருவனை குறித்து ஆண்டவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மேன்மையாய் சொல்லுகிறார். ஒருவனை குறித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் அல்ல நீதிமான் என்று சொல்லிவிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீதிமான் அவன் அல்ல, இவன் தான். அன்பானவர்கள், அந்த தாழ்மையாய் நடந்து கொண்டான் பார்த்தீங்களா? தேவனுடைய சமூகத்தில் வரும்போதே தாழ்மையாய் நடந்தான், தாழ்மையாய் பேசினான், தாழ்மையோடு ஆராதித்தான், தாழ்மையோடு கர்த்தருக்கு கொடுத்தான். அவனை தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நீதிமான் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்டில் கர்த்தர் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் ஆண்டவர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீ தேவனுக்கு முன்பாக உன்னை உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு, ஜாக்கிரதையாயிரு. அல்லேலூயா. ஜாக்கிரதையாயிரு என்று சொல்லுகிறார். உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நிறுத்தும்படி நீ ஜாக்கிரதையாயிரு, கவனமாயிரு. உன் வாழ்க்கையில நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தேவனுக்கு முன்பா நான் உத்தமனா இருக்கணும். அன்பான மிகுந்த தாழ்மையை அணிந்து கொள்ள வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை கர்த்தர் ஆசீர்வதித்து நம்மை மேன்மையாய் வைத்திருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்ம ஒன்றும் இல்லாமல் இருந்தோம், கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தி, அதுக்கு தானே நம்ம ஆண்டோடைய பிள்ளைகளுடைய ஜெபமும். எல்லாரையும் கர்த்தர் உயர்த்தணும், கனப்படுத்தணும், மேன்மைப்படுத்தணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உத்தியோகத்தில் உயர்வுகளை கொடுத்து, பதவிகள் உயர்வை கொடுத்து மேன்மையாய் வைத்திருப்பார். ஆனா கம்பெனிகளில், உங்க ஆபீஸ்களில் நீங்க போகும்போது பல வரவேற்புகள் இருக்கும். உங்களை வந்த உடனே கூட்டிட்டு போய் பேக்கை தூக்கிட்டு போய் உங்க உட்கார வச்சு வரவேற்பு. அந்த கௌரவத்தை கொண்டு எங்க காட்டக்கூடாது? தேவனுடைய சபையில காட்டக்கூடாது. தேவ சமூகத்தில் வரும்போது எல்லாரும் யாரு? சகோதரர்கள். நான் ஆண்டோடைய பிள்ளை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவ பிள்ளை, நாங்க எல்லாம் ஆண்டோடைய பிள்ளைகள். ஆபீஸ்ல ஒருவேளை உங்களுக்கு அந்த மதிப்பையும் மரியாதையும் நீங்க காட்டிக்கொண்டு நீங்கள் நடக்கலாம், அது வேற. ஆனா தேவ சமூகத்தில் வரும்போது நான் யார் என்பதை ஒரு நாளும் மறக்கக்கூடாது, மறக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாழ்மையோடு. அன்பான தேவனை, கடந்த நாட்டில் ஒரு அருமையான தேவ மனுஷன் இறந்து போனார். அவருக்கு வயது 83 என்ன சொன்னார்கள். அவர் இறந்து போனார். அவரை பற்றி நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அவர் ஒரு பெரிய ஆபீசர், ரேஞ்சர் ஆபீசர்ஸுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்கிற ஒரு பெரிய ஆபீசர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் எனக்கு நிறைய வருஷமாய் தெரியும். ஆனா அவர் பாருங்க, ஒரு பைசா ஒருவரிடத்தில் லஞ்சம் வாங்குற பழக்கம் இல்லாதவர், உண்மையான தேவ மனிதன். ஆண்டவர் உயர்த்தி கொண்டே வந்தார். உயர்ந்த ஆனா தாழ்மையோடு முன்னாடி வந்து முழங்காலில் நின்று பாயில உட்கார்ந்து ஆராதிப்பார். அவருடைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு அதுல அவர் அந்த கடைசி வரையிலும் நான் நிறைய பார்த்திருக்கிறேன். தாழ்மையோடு வந்து அந்த முழங்கால் படியிடுவார். அந்த முழங்கால், நான் அவருக்கு அந்த ஆரம்ப நாட்டில் காரமடை முதலாவது ஒரு கன்வென்ஷன் நடத்துவதற்கு, அங்க விசுவாசிகளும் இல்லை, ஒன்றும் இல்லை. பாஸ்டர் ஜோசப் பாலச்சந்திரன் மதுரையில இருந்து அவரே நோட்டீஸ் அடிச்சு அனுப்பி அவரே கன்வென்ஷன் வந்து நடத்துகிறார் அங்க. அந்த நேரத்தில் சிவானந்த காலனி சபையார் என்ன செய்வாருன்னா, அங்கிருந்து சில விசுவாசிகள் ஆராதனை முடிந்து இங்க வந்து அந்த காட்டு பகுதியை சுத்தம் பண்ணுவார்கள், கிரவுண்டு சுத்தம் பண்ணார்கள் கன்வென்ஷன் நடத்துகிறதற்கு. ஆனா அந்த காடு பகுதி வருகிற வழி எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, எல்லாரும் அந்த ஏரியாவில் அந்த பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் வந்து டாய்லெட்டுக்கு உட்கார்ற இடம் தான் அந்த காட்டு பகுதி, அதுதான் வழி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர் இந்த ரேஞ்சர் ஆபீசர் ஒருவரும் அதை போய் செய்ய மாட்டாங்க. அவர் ஒரு மண்வெட்டி எடுத்துட்டு போய் அந்த அசுத்தத்தை எல்லாம் எடுத்து 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 வெளியே தூர கொண்டு போட்டுட்டு அந்த வழியை சுத்தம் பண்ணிக்கொண்டு, அதை மறக்கவே முடியாது. அவ்வளவு தாழ்மை அவருக்கு. ஒருவேளை அவர் ஒரு பெரிய ஆபீசர் தான், அவருடைய அந்த அவருக்கு உத்தியோகம் ஒரு உயர்ந்த பதவி தான். ஆனா இங்க சபையில வரும்போது எல்லாரோடு அந்த சகோதரோடு கூட வந்து, கர்த்தருக்கு நான் எல்லாம் வர முடியாது, நீங்க போங்க, என்னுடைய பதவி என்ன, என்னுடைய அந்தஸ்து என்ன, நான் எல்லாம் வந்து இந்த சாதாரண வேலை செய்ய முடியுமா? அப்படியெல்லாம் நினைக்கல. அவரே வந்து இந்த அசுத்தத்தை எல்லாம் எடுத்து தூர போட்டார். ஆண்டவர் கவனிக்காம இருப்பாரா? அவருடைய தாழ்மையை. அன்பான தேவ பிள்ளை, இன்றைக்கும் பாருங்க, அந்த தாழ்மையை தான் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். நம்ம தேவனுடைய பிள்ளைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இன்றைக்கு நம்ம உயர்த்தி வைத்திருந்தாலும் தேவ சமூகத்துல வரும்போது நம்ம அந்த கௌரவத்தையோ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய அந்த பதவியை, அந்த அதிகாரத்தையோ நம்ம சபைக்குள்ள நம்ம காண்பிக்கவே கூட, ஒரு நாளும் காட்டக்கூடாது. நம்ம எல்லா ஆண்டோடைய பிள்ளைகள் தாழ்மையோடு நடந்து கொள்ள கர்த்தர் இந்த நாள்ல நமக்கு எல்லாருக்கும் கிருபை தர வேணும். அந்த ஆயக்காரனை போல தாழ்மையோடு கர்த்தருக்கு ஆண்டவரே, நான் பாவியாகிய நான், என் மேல கிருபை யார்? எனக்கு உங்க கிருபை தான் முக்கியம். உங்க கிருபை. நான் யார்?
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட உயர்விலே உன்னை ஆண்டவர் வைத்திருந்தாலும் தேவ சமூகத்தில் வரும்போது ஆண்டவர் என் மேல் கிருபையாயிரும், என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லுகிற மன தாழ்மையை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளை, அந்த பாக்கியத்தை நம்ம எல்லாருக்கும் தருவாராக. எல்லாரும் நாம் இந்த வேளையில ஜெபிக்க போறோம். எல்லாரும் முழங்கால் பண்ணிடுவோமா? எல்லாரும் ஜெபிப்போம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. தீமோத்தேயு பவுலுக்கு முன்பாக உத்தம குமாரனாய் இருந்தாலும் அவர் சொல்லுகிறார், தேவனுக்கு முன்பாக நீ உன்னை உத்தமனாய் நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு, ஜாக்கிரதையாயிரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமிடத்திலும் கர்த்தர் சொல்லும் போது இந்த வார்த்தையை தான் சொன்னார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொன்னார். அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாட்டில் நம்ம ஒவ்வொருவரையும் அவருக்கு முன்பாக உத்தமமாய் நடக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு ஆண்டவருடைய நோக்கமாய் இருக்கிறது. எந்த அளவில் ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் உத்தமர்களாய் இருக்கிறீர்கள்? அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாட்டில் உங்களை அளவில்லாதபடி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஆண்டவர் மேன்மைப்படுத்த விரும்புகிறார். அல்லது ஆண்டவர் உங்களை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். அல்லது ஒவ்வொருவரை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடு, நீ உத்தமன், நீ எந்த பார்வையில உத்தமன், உத்தமி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உலகம் ஒருவேளை பாவி என்று சொல்லட்டும், ஆனா இயேசு உங்களை பார்க்கும்போது இவள் என்னிடத்துல மிகவும் அன்பு கூர்ந்தாளே என்று சொல்லி, இவள் செய்த அநேக பாவங்கள் இவளுக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி ஆண்டவர் அவளை குறித்து சாட்சி கொடுத்தார் அல்லவா? அதே போன்ற சாட்சி இன்றைக்கு வேண்டும். அல்லேலூயா. அந்த மரியாளை குறித்து சொன்னது போல இவள் தன்னை விட்டு எடுபடாத அந்த நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள், நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அதில் தேவையானது ஒன்று, தேவையானது ஒன்று, அது மரியாள் தெரிந்து கொண்டாள். இன்றைக்கு தேவையான அந்த ஒன்றை தெரிந்து கொண்டு ஆண்டோடைய பாதத்தில் ஆண்டவரோடு இருக்க கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் கிருபை தருவாராக, கிருபை தருவாராக, கிருபை தருவாராக. அவர் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கட்டும். ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக உத்தமனாய் விளங்கணும், உத்தமனாய் விளங்கணும். அதற்கு நான் என் வாழ்க்கையில மிகவும் கவனமா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவரே, உமக்கு முன்பாக என்னை உத்தமனாக நிறுத்தும்படி நான் ஜாக்கிரதையா இருக்க கர்த்தர் கிருபை தாரும். இந்த நேரத்தில் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்க பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் உணர்த்தி பயபக்தியோடு இந்த வாரம் முழுவதும் இந்த வார்த்தைகளை வைத்து தியானித்து ஆண்டவரே உம்மை சந்தோஷப்படுத்த கர்த்தர் கிருபை தாரும். கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் வர வேண்டிய நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. உம்முடைய வருகையோ எங்களுடைய மரணமோ எதுவானாலும் உமக்கு முன்பாக நாங்கள் உத்தமர்களாய் விளங்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய பார்வையில நாங்கள் உத்தமர்களாய் காணப்பட வேண்டும். நீர் வருகிற நாளிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம். என் பிரியமே, நீ ரூபபதி, உன்னிடத்துல பழுது ஒன்றுமில்லை. என் புறாவோ, என் உத்தமியே, ஒருத்தியே என்று சொல்லக்கூடிய அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களா எங்களை மாற்றுங்க, எங்களை மாற்றுங்க, எங்களை மாற்றுங்க, எங்களை மாற்றுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். என்னை காண்போர் உம்மை காண சாயல் என்னில் வேண்டும். என்னை காண்போர் உம்மை காண சாயல் என்னில் வேண்டும். தந்திடுவீர் தாழ்மையையும் பொறுமையுடன் அன்புமாக வாழ்த்துகிறேன். இயேசு ராஜா
வாழ்த்துகிறே காலையிலே வாழ்த்துகிறே ராஜா வாழ்த்துகிறே காலையிலே காண்போர் உம்மை காண உம் சாயல் என்னில் வேண்டோ என்னை காண்போம் உம்மை காண உம் சாயல் என்னில் வேண்டோ பொறுமையோட அன்புமாக தந்திடுவே வாழ்வையோ பொறுமையோட அன்புமாக வாழ்த்துகிறேன் ஏசுராஜா வாழ்த்துகிறேன் இக்காலையிலே வாழ்த்துகிறேன் ஏசுராஜா வாழ்த்துகிறேன் இக்காலையிலே. ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் விதமா இந்த ஆராதனையில பங்கெடுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா. நீங்கள் அங்கங்கே அமர்ந்திருந்தாலும் உங்களையோடு பேசிக்கொண்டிருக்கிற நான் எல்லாம் ஒன்றாயிருக்கிறது போன்ற உணர்வோடு தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த வார்த்தைகளை கேட்டீர்கள். வாழ்க்கையை சிந்தித்து பார்க்க வேணும். இது தேவனுடைய வார்த்தை. நாம் இந்த நாளில் ஒருவேளை மனுஷனுக்கு முன்பாக நல்லவர்களை போல இருக்கலாம், குடும்பத்தில் புருஷனுக்கு முன்பாக நல்லவர்களாக இருக்கலாம், மனைவிக்கு முன்பாக நல்லவர்களாக இருக்கலாம், பெற்றோருக்கு முன்பாக பிள்ளைகள் நல்லவர்கள் போல இருக்கலாம். அல்லேலூயா. ஊழியக்காரர்களுக்கு முன்பாக நீங்கள் உத்தமர்கள் போல காணப்படலாம். ஆனால் கர்த்தருக்கு முன்பாக நம் உத்தமர்கள் தானா என்பதை இந்த நாட்டில் அதிகமாக சிந்திக்க வேண்டும். அவருக்கு முன்பாக உத்தமனாய் நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு என்று பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார். இவ்வளவு நேரம் ஆண்டோடைய பாதத்தில் இருந்து நாங்கள் ஆராதிக்க, உம்முடைய வேத வசனங்களை தியானிக்க தேவன் எங்களுக்கு தந்த மேலான கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு இந்த இணைப்பிலே இணைந்து ஆண்டவரே ஆராதித்து கொண்டிருந்த உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்கள் கரத்தில் தருகிறோம். இந்த கேட்ட வார்த்தைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்போ உம்முடைய பிள்ளைகள் ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் தங்கள் வாழ்க்கையை ஒன்று கூட சீர்தூக்கி பார்க்க தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இது கடைசி காலமாக இருக்கிறது. ஆண்டவரே ஸ்தோத்திரம். மனுஷனுக்கு முன்பாக ஆண்டவரே உத்தமர்களைப் போல இருப்பதல்ல, உமக்கு முன்பாக உத்தமர்களாய் நடக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாருங்கப்பா. ஒவ்வொரு நாளும் உமக்கு முன்பாக நிறுத்தி ஆண்டவரே எங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே துதிக்கிறோம். உமக்கு முன்பாக மிகுந்த மனத்தாழ்மையை அணிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். உமக்கு முன்பாக மிகுந்த மனத்தாழ்மையோடு நடந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. கர்த்தர் வாழ்க்கையின் எல்லா பகுதியும் பொறுப்படும். நீரே கட்டி எழுப்பும். உம்முடைய நாமத்துக்கே மகிமை வர பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேவன் தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் குடும்பமாக உங்களுடைய ரத்தத்துக்குள்ள மறைத்து வைக்கிறோம். எந்த தீயோனும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய வீட்டை அணுகாதபடி ஆண்டவரை சுற்றிலும் தேவதூத கொண்டு பாளையம் இறங்கி நீர் பாதுகாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே காத்து கொள்ளுங்கப்பா. ஹல்லேலூயா. சுகத்தோடும் பலத்தோடும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கர்த்தர் வழி நடத்தும். ஒவ்வொருடைய பிரயாசங்களை ஆசீர்வதியும். நன்மையினால் இரக்கத்தினால் முடிசூட்டும். குடும்பங்கள் சமாதானம் பெற்று வாழட்டும். சமாதான கேடுகளை உண்டு பண்ணுகிற எல்லா சத்துவங்களும் அழியட்டும். ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களின் சமாதானத்தின் தேவன் ஆளுகை செய்வீராக. உமக்கே மகிமை வர பண்ணும். தாழ்த்தி உங்க கரத்திலே தருகிறோம். தொடர்ந்து என் தேவன் மகிமைப்படும். ஆண்டவரே சாயங்காலம் உள்ள ஜெபத்திலும் உடைய பிள்ளைகள் சந்தோஷமாய் எல்லாரும் இணைந்து பங்கெடுக்க கர்த்தர் உதவி செய்யும். உங்க திருநாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே.